மதுரையில் எய்ம்ஸ் பணிகள் எப்போது முடிவடையும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. மேலும் மத்திய சுகாதாரத்துறை செயலர் எழுத்துப்பூர்வமாக அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். பாலகிருஷ்ணன், தற்பொழுது உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் கேள்விகள் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். மதுரை தோப்பூர் எய்ம்ஸ் கட்டுமான பணிகளை விரைந்து துவங்க உத்தரவிடக் கோரிய பொதுநல வழக்கில் ஒன்றிய அரசு தரப்பில் எழுத்துப்பூர்வமான அறிக்கையை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடி உத்தரவு ஒன்றினை பிறப்பித்துள்ளது. மதுரையைச் சேர்ந்த பாஸ்கர் என்பவர் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் இந்தியாவில் மருத்துவர் நோயாளிகளின் விகிதம் அதிக வேறுபாட்டில் இருப்பது மருத்துவர்களுக்கு பணிப்பளுவை அதிகப்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது. அதனை சரி செய்யும் வகையில் மருத்துவ மாணவர்களின் எண்ணிக்கையை உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதால் ஏராளமானவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதோடு அவர்களின் வாழ்க்கை தரம் உயர உதவியாக இருக்கும். தென் தமிழகத்தைச் சேர்ந்த மக்கள் சிறந்த மருத்துவ உதவியை பெறவும் வாய்ப்பாக இருக்கும். இதனை கருத்தில் கொண்டு 2015ஆம் ஆண்டு தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்படும் என ஒன்றிய அரசு அறிவித்திருந்தாலும் 2018ஆம் ஆண்டு தான் மதுரை தோப்பூர் பகுதி தேர்வு செய்யப்பட்டது. பிரதமர் நேரில் வந்து அடிக்கல் நாட்டினார். இருப்பினும் இன்னமும் கட்டுமான பணிகள் நடைபெறாமல் நீண்ட காலமாக கிடப்பிலே உள்ளது. கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என பல்வேறு வழக்குகள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்டன. அதில் பல்வேறு உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. இருந்த போதிலும் இதுவரை ஒன்றிய அரசு கட்டுமான பணிகளை துவங்கவே இல்லை. எனவே மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் பணி கட்டுமான பணிகளை விரைவுபடுத்தி குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். இந்த மனு நீதிபதிகள் சுப்பிரமணியன், விக்டோரியா கௌரி ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது. ஒன்றிய அரசு தரப்பில் கட்டுமான பணிகளுக்கு டெண்டர் விடப்பட்டுள்ளது. பணிகள் துவங்கி 2026ஆம் தேதிக்குள் முடித்துவிட்டும் என கொரோனா காலம் ஏற்பட்டதால் தாமதமாகிவிட்டது என தெரிவிக்கப்பட்டது. மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் எப்போது நிறைவடையும் என்பது குறித்து ஒன்றிய சுகாதாரத்துறை செயலர் எழுத்துப்பூர்வ அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை செப்டம்பர் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். ராம்குமார். பாலகிருஷ்ணன், தகவலுக்கு நன்றி.